ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பல வருஷமா மூடி கிடக்கிற ஒரு கோட்டைக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அங்க போய் அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழைய கோட்டை. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மரகத கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டை பாத்தீங்கன்னா பல வருஷமா மூடியதான் கிடக்குது. ஆனா அந்த ஊர் மக்கள் அங்க போறதே முக்கியமா தவிர்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்க உயிரோட உள்ள போனவங்க யாரும் வெளியே வந்ததா யாரும் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு கோட்டையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4 பேர் அங்க வராங்க. அதுவும் சென்னையில இருந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா அரவிந்த் இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிறதுல ரொம்பவே ஆகும். அப்புறம் இன்னொரு பையனும் வரான், ரமேஷ். அவனுக்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்து எல்லாமே அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். அப்புறம் தீபான்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த ஹிஸ்டரி மேல ரொம்பவே நம்பிக்கை. ஹிஸ்டரி அவன் ரொம்பவே நம்புவா. அப்புறம் பாத்தீங்கன்னா சிந்து. அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமான பொண்ணு. அதனாலேயே அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த கோட்டைக்கு வராங்க. அங்கிருந்து வந்து கிராமத்துல விசாரிக்கிறாங்க அந்த கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு. அந்த கிராமவாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போகாதீங்க, போனீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த கிராமவாசிகள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வயசு கோளாறுல நாங்க அப்படிதான் போவோம், எங்களுக்கு இளமை இருக்கு, நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, ஆனா நாங்க அந்த கோட்டைக்கு போய் அங்க என்ன இருக்குன்னு நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அந்த கோட்டைக்கு போறாங்க. நைட் ஒரு 10 மணி இருக்கு. அவங்க 4 பேரும் அந்த பழைய கோட்டை அப்படின்னு இடத்துக்கு போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. அந்த கோட்டை கதை ஓபன் பண்ணும்போது பல வருஷமா திறக்காத கதவு இல்லையா, லைட்டா ஓபன் பண்ணும்போது சவுண்ட் கேக்குது. இந்த படத்துல பாத்துக்கோங்க, இந்த பழைய கோட்டை திறக்கும் போது அப்படி ஒரு சவுண்ட், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. சரி, அந்த அப்பயே அவங்க 4 பேருக்குமே பயம் வந்துருச்சு. சரி, லைட்டான பயம் தானே, சரி உள்ள போய் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக 4 பேர் உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் பார்த்தம்போது இந்த ஒட்டடை, என்ன சொல்றது, செலந்தி வலை இதெல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிலா வெளிச்சம் அந்த கோட்டைக்குள்ள விழுவும் பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன கல்லுக்கு இடையில அப்படியே வந்து விழுவும். இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது தீபான்ற பொண்ணுக்கு மட்டும் ஒருத்தங்க அழுவுற சவுண்டு கேக்குது. சவுண்டு கேட்டுட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா தீபா. அந்த பொண்ணு நின்னுட்டு மீதி உள்ள 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டா, உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா, யாரும் அழுவுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 3 பேரும் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு சத்தமாவது ஒன்னாவது அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல உள்ள ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள போகும்போது ஒரு பெரிய டிராயிங் ஒண்ணு இருக்கு. அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தின கற்கள், இந்த டைமண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த டைமண்ட்ஸ்ல வச்சு அப்படியே ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டே அந்த ஓவியத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல ஒரு ரத்தினக்கல் பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கு. அதை பாத்தீங்கன்னா அரவிந்த் என்ற பையன் நல்லா ஜூம் பண்ணி அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த அரவிந்த்ன்ற பையன் வீடியோ எடுத்துக்கிட்டே வரான். ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தவர்ல அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். பண்ணி பார்த்ததுல மரகதம் ஒருமுறை பெற்றால் உயிர் மீண்டும் திரும்ப பெறாது அப்படின்னு எழுதி. இதெல்லாம் அந்த பசங்க பெருசா எடுத்துக்கல. அப்படியே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது இந்த ரமேஷ்ன்ற பையன் ஒரு பெரிய கண்ணாடியை பார்க்க. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அதுல அவனோட ஃபேஸ் எதுவும் தெரியல. அவனோட ஃபேஸுக்கு பதிலா ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. அந்த பொண்ணு ரொம்ப ஹைட்டாகவும் அப்படியே வெள்ளை புடவை போட்டு கட்டிக்கிட்டு அவங்களோட தலைமுடி பாத்தீங்கன்னா கீழே தரையிட்டு அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னா அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். அப்படியே நின்றுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணாடி விட்டு வெளியே வருது. வெளியே வர அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை கலர்ல, அப்படியே அந்த கண்ணை பார்க்கும்போது அப்படியே பிரதிபலிக்குது.
அப்படியே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, நான் தான் மரகத கண்ணி, நான் இந்த கோட்டையில தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே எல்லாருமே ஷாக்கிங் வந்து வெளியே வர முடியாம இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்ததான் ஒன்று சொல்றேன், நான் நம்பினவனே எனக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்றான். என் உயிர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுல தான் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க ரொம்ப வருஷமா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படியே அவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் அப்படியே எப்படி அதை விட்டு வெளியே வருது அப்படின்னு தெரியாம 4 பேர் இருக்காங்க. அப்போ திடீர்னு கத்தி, இங்க வந்து யாருமே வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் சொல்றதை விட அந்த கோட்டையே அதிர்ற அளவுக்கு சவுண்டா இருக்கு. அப்படியே எல்லாம் பயத்துல என்ன பண்றது அப்படின்னு எல்லாம் படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க 4 பேரும். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே கதவு ஜன்னல் எல்லாமே அப்படியே சடனா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆனதை பார்த்தவங்க அப்படியே சிந்துன்ற பொண்ணு அப்படியே கத்துறான், ஐயோ அம்மா அப்படின்னு கத்துறான். அப்புறம் பார்த்தீங்க தீபான்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடியை பிடிச்சி அப்படி அந்த பொண்ணு, இந்த மரகத பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அப்படியே தரத்தாரத்தான்னு எடுத்துக்கிட்டே போறான். அரவிந்தன்ற பையன் திடீர்னு நாங்க போறோம் எங்களை விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மரகத பொண்ணு என்ன சொல்றான்னா, அதான் பேய். அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, சிரிச்சுக்கிட்டே இந்த கோட்டையை விட்டு வெளியே போனவங்களோட பேரு இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்ன அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா மொத்த லைட்டும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுல ஃபுல் இருட்டு, அந்த இடமே ஃபுல்லா இருட் ஆயிடுச்சு. இருட்டானதோடனே ஆல்ரெடி அந்த தீபான்ற பொண்ணு போயிட்டான். அந்த 3 பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே கத்துறாங்க, ஐயோ அம்மா எங்களை விடுங்க, அங்க போகணும், அம்மா எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருங்க அப்படின்ற அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கோட்டையில. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடமே அப்படியே அமைதியா. இதை பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கிராமத்துல உள்ளவங்க. போலீஸும் வந்து அடுத்த நாள் காலையில அந்த கோட்டைக்குள்ள போய் பாக்குறாங்க. ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கு. அந்த கேமராவில் இந்த 4 பசங்களும் உள்ள போனாங்க. அதெல்லாம் அந்த வீடியோ எடுத்தது அதுல இருக்கு. அவங்க உள்ள போனது மட்டும்தான் வீடியோல இருக்கு. ஆனா அந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கான வீடியோ இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டோட கடைசி சில நொடிகள்ல ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம் அது மட்டும் நல்லாவே கேட்குது. சிரிப்போடையே அந்த கேமராவோட பிளாக் அவுட் ஆகுது. இந்த கேமராவோட அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. இன்னுமே அந்த மரகதப்பட்ட உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.